சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே தென்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. இவ்வளவு பெரிய கலவரத்தை நாட்டில் தூண்டிவிட்டது யார் என்று உனக்கு தெரியுமா? தெரியாதே. யார் அப்படி செய்தது? நான் தானடி. என்னம்மா சொல்கிறீர்கள்? அது எப்படி முடியும்? இந்த மங்கம்மா நினைத்தால் எதையும் செய்ய முடியுமடி. ஏதோ இருமடங்களில் நடக்கும் பிரச்சனைக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு மடத்தில் நடக்கும் பிரச்சனை மற்றொரு மடத்தில் இருப்பவர்களுக்கு எப்படி தெரிந்தது? எப்படி தெரிந்தது? நான் தான் மூட்டிவிட்டேன். ஓரிடத்தில் நெருப்பை பற்ற வைக்க சிக்கி முக்கி கல் வேண்டும். ஆனால் ஒரு மடத்தில் நடக்கும் பிரச்சனையை பற்றி மற்றொரு மடத்தில் பற்ற வைக்க அதெல்லாம் தேவையில்லை. இது மிகவும் ரகசியம் என்று சம்பந்தப்பட்டவர்கள் காதில் சொல்லி வைத்தாலே போதும். நெருப்பில்லாமலே பற்றிக்கொண்டு எரிய தொடங்கிவிடும். அதனால்தான் திருமூலர் மடத்தில் ஒரு பெண் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாள் என்ற செய்தியை சண்டீசர் மடத்தை சேர்ந்த ஒருவர் காதுக்கு எட்டும்படி நான் செய்தேன். அது இப்பொழுது பெரும் கலவரத்திற்கு வழிவகுத்து விட்டது. ஆனாலும் ஒரு குறை. என்னமா அது? இந்த பூம்புகாரில் சைவ கோயில்கள், வைணவ கோயில்கள், புத்த விகாரங்கள், சமணர் பாழிகள் என்று நிறைய இருக்கின்றன. இருவேறு சமயத்துக்கிடையில் ஏதாவது ஒரு மோதல் ஏற்பட்டால் அது இதைவிட பெரிய கலவரமாக மூண்டிருக்கும். ஆனால் மாமன்னர் கரிகாலர், எனது அருமை அண்ணன், எல்லா சமயத்தாருக்கும் சமமாக மானியங்கள் வழங்கி வருவதாலும் எல்லோருக்குமே தனது அவையில் சம இடம் தந்திருப்பதாலும் அப்படி எதுவும் செய்ய முடியவில்லை. சமய பூசலே இல்லாத நாடு என்று பெயர் பெற்றதாயிற்றே நம் சோழ நாடு. இங்கு அப்படி எதுவும் செய்துவிட முடியாதே. அதனால் என்ன? இரு சமயங்களுக்குள் தானே மோதலை ஏற்படுத்த முடியாது. ஒரே சமயத்தை சார்ந்தவர்கள் ஏதேனும் ஒரு பிரச்சனையில் மாறுபட்டு தங்களுக்குள் மோதிக்கொண்டால் அதைத்தான் இப்பொழுது நான் செய்திருக்கிறேன். குறிப்பிட்ட மடத்தில் ஒரு பெண் தங்க வைக்கப்பட்டிருக்கிறாள் என்பது தங்களுக்கு எப்படி தெரியும்? அது எதற்கு உனக்கு? வேண்டாம் என்று நீங்கள் நினைத்தால் வேண்டாம். நான் கேட்கவில்லை. சரி சரி, சொல்கிறேன். எல்லா பகுதிகளிலும் அங்குள்ள செய்திகளை சொல்ல ஆட்களை நான் நியமித்திருக்கிறேன். பல நேரங்களில் எந்த பலனும் இல்லாத செய்தியைத்தான் கொண்டு வருவார்கள். ஆனாலும் அதில் ஒன்று இரண்டு நமக்கு பயனுள்ளதாக அமைந்துவிடும். இந்த விஷயத்தை கூட முதலில் கேட்டபோது இதனால் நமக்கு என்ன பயன் என்று நான் விட்டுவிட்டேன். பிறகுதான் இதை கொண்டே இரு மடங்களுக்குள் மோதிக்கொள்ளும்படியாக ஒரு பிரச்சனையை உருவாக்கலாமே என்று தோன்றியது. அதன்படி செய்துவிட்டேன். இதனால் நமக்கு என்னமா பயன்? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நான் தான் காரணமாக இருப்பேன் என்று என்னையே கண்காணித்துக் கொண்டிருந்தார்களே, இப்போது என்ன ஆயிற்று? அத்தனை பேர் நினைவும் மொத்தமாக அந்த பக்கம் சாய்ந்து விட்டது. மன்னர் மனம் திசை மாறிவிட்டது. எல்லோருடைய பார்வையும் அந்த மடத்தின் பக்கம் சாய்ந்து விட்டது. தாங்கள் சொல்வது உண்மைதான் அம்மா. எல்லாவற்றிற்கும் உங்களையே சுற்றி சுற்றி வந்து நோட்டம் பார்த்தவர்களின் நாட்டம் எல்லாம் வேறு திசையை நோக்கி சென்று விட்டது. தாங்கள் தொடங்கிய கலகம் சரியானதுதான் என்று எனக்கு இப்போதுதான் புரிகிறது. இந்த மங்கம்மாவால் ஒரு கலகத்தை உருவாக்கவும் முடியும், அதை அடக்கவும் முடியும். இப்போது உருவாக்கி விட்டீர்கள். இது எப்போது அடங்கும்? அவ்வளவு சீக்கிரத்தில் அடங்கிவிடாதடி. மேலும் மேலும் நெய்யூற்றி அந்த நெருப்பை கொழுந்துவிட்டு எரியும்படி செய்ய வேண்டும். இந்த விஷயத்தை கண்டுபிடிக்கும் பொறுப்பை மன்னர் கிள்ளிவளவனிடம் தந்திருக்கிறாராம். அவன் என்னதான் செய்கிறான் என்று பார்ப்போம். ஏனம்மா, அவர் திறமையில் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஒரு கட்டத்தில் அவன் திறமைசாலியாகத்தான் இருந்தான். ஆனால் எப்பொழுது மனோரஞ்சிதம் என்ற ஒருத்தி கிள்ளிவளவன் வாழ்வில் குறுக்கிட்டாளோ அன்றே அவன் அந்த நறுமணத்தில் மூழ்கிவிட்டான். இப்பொழுது அவள் அவனை பிரிந்து சென்ற பின் அவனே ஒரு வாசமில்லாத மலராக மாறிவிட்டான். ஒரேடியாக அப்படி சொல்லிவிட முடியாதம்மா. இளவரசரிடம் இப்போது ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்கிறார்கள். தங்கள் கணவருக்கு கடும் பகைவராக இருந்த இளவரசர்
இப்போது அவரது அன்பிற்கு உரியவராகி மிகவும் நெருங்கி பழகுவதாக சொல்கிறார்கள். இதை ஏனடி எனக்கு முன்பே சொல்லவில்லை? தங்களுக்கு தெரிந்திருக்கும். ஆனாலும் இதை பற்றி என்னிடம் பேச தேவையில்லை என்று தாங்கள் இருப்பதாக தவறாக நினைத்து விட்டேன். இப்படி நீயாக ஒன்றை நினைத்துக்கொண்டு சொல்ல வேண்டியதை சொல்லாமல் விட்டுவிட்டால் அதனால் எவ்வளவு சங்கடங்கள் ஏற்படும் என்று யோசித்தாயா? மன்னித்து விடுங்கள் அம்மா. இந்த ஒன்றை மட்டும் நன்றாக கற்றுக்கொண்டு வைத்திருக்கிறாய். கிள்ளியை பற்றி வேறு ஏதேனும் செய்தி உண்டா? முன்போல் இப்போது இரவு நேரங்களில் நகர சோதனைக்கு சென்று வருகிறார் என்கிறார்கள். அப்படியானால் அது நமக்கு சோதனைதான். ஆனால் ஒன்று, என்னதான் இளவரசர் என்றாலும் ஒரு மடத்துக்குள் அவ்வளவு எளிதாக நுழைந்துவிட முடியாது. என்ன செய்கிறான், எதை கண்டுபிடிக்கிறான் என்று நாம் பார்ப்போம். அதற்கு பிறகு அந்த விஷயத்தில் என்ன செய்யலாம் என்று யோசிப்போம். அதுவரை மூண்டு கொண்டிருக்கும் நெருப்பு ஆண்டு கொண்டிருப்பவரின் மனதை எரித்துக் கொண்டே இருக்கட்டும். மாளவ நாட்டு இளவரசர் இளம் சித்திரன், மருத நாட்டு இளவரசர் முல்லைவேந்தன், கலிங்க நாட்டு இளவரசர் உதயணன், வங்க நாட்டு இளவரசர் துராலிங்கன், விந்திய நாட்டு இளவரசர் சீவகன், காந்தார நாட்டு இளவரசர் இளங்குமணன், விதர்ப்ப நாட்டு இளவரசர் மேருமந்திரன், குடகு நாட்டு இளவரசர் காந்தர்வன், ஏமாங்கத நாட்டு இளவரசர் இளம்பூரணன், மங்களபுரி நாட்டு இளவரசர் மாசாத்துவன். மன்னவா, நான் மேற்கூறிய நம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த 10 இளவரசர்களுக்கும் நம் இளவரசியாரின் பிறந்த நாள் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ளும்படி அழைப்பு அனுப்பிவிட்டேன். அவர்களும் அவசியம் வந்து கலந்து கொள்வதாக உறுதியளித்து விட்டார்கள். பலே அமைச்சரே, பிற நாட்டு இளவரசர்களுக்கு பிறந்த நாள் அழைப்பிதழ் அனுப்பிவிட்டீர்களா என்று நான் உங்களை கேட்ட கேள்விக்கு அனுப்பிவிட்டேன், அனுப்பவில்லை போன்ற ஒரு வார்த்தையில் பதில் அளிக்காமல் விழாவில் கலந்து கொள்ளும் இளவரசர்களின் நாடு, பெயர் என அந்த விபரத்தையும் எங்களுக்கு சொல்லிய உங்களை நான் பாராட்டுகிறேன். ஒரு மன்னருக்கு அமையும் மதிநுட்பம் நிறைந்த தங்களைப் போன்ற அமைச்சரின் துணையைதான் அறனறிந்து ஆன்றமைந்த சொல்லான் எஞ்ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை என்று வள்ளுவர் பெருமகனார் கூறுகிறார். அமைச்சரே, பிறந்த நாள் விழாவில் கலந்து கொள்வதற்காக 10 இளவரசர்கள் வேறு வேறு நாட்டிலிருந்து வரப்போகிறார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் ஒரே இடத்தில் தங்க வைக்கப் போகின்றீர்களா அல்லது வெவ்வேறு இடங்களில் தங்க வைக்கப் போகின்றீர்களா? மன்னவா, தங்களின் இந்த கேள்விக்கும் நான் தான் பதிலளிக்க வேண்டும். காரணம், இளவரசியாரின் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள நம் சேர நாட்டிற்கு வருகை புரியவிருக்கும் பல்வேறு நாட்டைச் சேர்ந்த அந்த இளவரசர்களின் தங்கும் வசதியும் பிற வசதிகளையும் என் பொறுப்பில் எடுத்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி என்றால் நீங்கள் கூறுங்கள் பிரதானியாரே, இளவரசர்கள் அனைவரையும் ஒரே இடத்திலா வெவ்வேறு இடங்களிலா எப்படி தங்க வைக்கப் போகின்றீர்கள்? அந்த முடிவை இங்கு வருகை புரியவிருக்கும் அந்த இளவரசர்களின் விருப்பத்திற்கே விட்டுவிடலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன் மன்னவா. அவர்கள் தங்குவதற்கு தாங்கள் கூறிய 2 வகைகளிலும் தற்போது இடத்தை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறேன். உங்கள் எச்சரிக்கை உணர்வை நான் பாராட்டுகின்றேன் பிரதானியாரே. நீங்கள் கூறியது போல் அவர்களை ஒன்றாக தங்க வைப்பதா அல்லது தனித்தனியாக தங்க வைப்பதா என்ற முடிவை வரப்போகும் இளவரசர்களின் விருப்பத்திற்கே விட்டுவிடுவோம். அமைச்சரே, நம் பிரதானியாரின் பெருந்தன்மையை பார்த்தீர்களா? இளவரசி பரிவாதினியின் பிறந்தநாள் விழா ஏற்பாடுகளில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பொறுப்பை தந்த நான் பிரதானியாரிடம் எந்த பொறுப்பை ஒப்படைக்கலாம்? அவருக்கு நான் தரும் அந்த பொறுப்பு உயர்ந்ததாக இருக்க வேண்டும், அவருடைய தகுதிக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் பிரதானியாரோ இளவரசி பரிவாதினியின் பிறந்தநாள் விழா ஏற்பாடுகளில் தான் பங்கெடுப்பதுதான் முக்கியம்,
அந்த பங்களிப்பு சிறியதா பெரியதா, தன் தகுதிக்கு ஏற்றதா என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்காமல் இருக்கும் பணியை செய்வோம் என்று விழாவிற்கு பங்கேற்க வரும் இளவரசர்களின் தங்கும் வசதியையும் பிரயாண வசதியையும் தன் பொறுப்பில் எடுத்துக் கொண்டிருக்கிறார். பிரதானியார் என்ற உயர்ந்த பதவியில் இருக்கும் அவர் ஒரு தலைமை பணியாளர் கூட பொறுப்பேற்றுக் கொள்ள தயங்கும் இந்த பொறுப்பை தான் எடுத்துக்கொள்ள முன் வந்திருக்கிறார் என்றால் அவர் பெருந்தன்மையை என்னவென்று சொல்வது? மேன்மக்கள் தான். அமைச்சரே, பிரதானியாரிடம் இருக்கும் பெருந்தன்மை, அர்ப்பணிப்பு, தன்னடக்கம் இவையெல்லாம் நம்முடன் பணியாற்றும் அத்தனை பேருக்கும் வந்துவிட்டால் அதைவிட பெரிய பாக்கியம் வேறென்ன வேண்டும்? என்ன சொல்கிறாய் பரிவாதினி? உனக்கு மட்டுமே தெரிந்த அந்த உண்மை இப்பொழுது பார்த்திபனுக்கும் தெரிந்து விட்டதா? ஆமாம் தாமரை. முதியவர் குணாளனாக இங்கு நடமாடிக் கொண்டிருந்தவர் உண்மையில் முதியவர் அல்ல. ஒரு இளைஞர் என்று நான் அறிந்து கொண்டதை பற்றி முத்துநகையிடம் நான் விவரமாக கேட்டபோதுதான் சோழ நாட்டு தளபதி பார்த்திபன் தான் முதியவர் வேடத்தில் இங்கு வந்திருப்பதாக நான் அறிந்து கொண்டேன். ஆனால் இதை பற்றி தளபதி பார்த்திபனிடம் தெரிவிக்க வேண்டாம் என்று முத்துநகையிடம் நான் கேட்டுக்கொண்டேன். அதற்கு அவளும் உடன்பட்டாள். அதன் பிறகுதான் பார்த்திபனை நான் வேண்டுமென்றே சீண்டி கோபப்பட வைத்து எப்படியாவது தன் வாயாலேயே தான் ஒரு இளைஞன் என்று சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இதுவரை அவர் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டு ரகசியத்தை பாதுகாத்துக் கொண்டு வருகிறார். ஆனால் இப்போது முத்துநகையின் மூலம் உண்மை எனக்கு தெரியும் என்பது பார்த்திபனுக்கு தெரிந்துவிட்டது. இனி எப்படி என்னால் அவரோடு விளையாட முடியும்? சுவாரஸ்யமே இல்லாமல் போய்விட்டதே. ஏன் அப்படி நினைக்கிறாய் பரிவாதினி? பார்த்திபனுக்கும் உண்மை தெரிந்து விட்டதனால் இனி உங்கள் இருவருக்கும் இடையில் உள்ள சுவாரஸ்யம் இன்னும் அதிகமாகிவிடுமே தவிர குறைந்து விடாது. என்ன சொல்கிறாய் தாமரை? பிறகு இன்னும் எத்தனை நாட்களுக்கு பொம்மையிடமே உன் காதலை சொல்லிக் கொண்டிருப்பாய்? நேரடியாக பார்த்திபனிடமே சொல்லிவிட வேண்டியதுதானே? சொல்லிவிடலாம் தான். ஆனால் ஆனால் என்ன? நாம் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஏற்றவாறு சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் நமக்கு அமைய வேண்டுமே. சரியாக சொன்னாய் பரிவாதினி. இப்பொழுது நீ கூறியது 100-இல் இல்லை 1000-இல் ஒரு வார்த்தை என்பார்களே, அப்படி 1000-இல் ஒரு வார்த்தை. நாம் நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறுவதற்கு ஏற்ற சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் அமைய வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் இப்பொழுது அமைந்திருக்கிறது. என்ன இருவரும் திகைப்படைந்து விட்டீர்கள்? நாம் என்ன பேசிக் கொண்டிருந்தோம், எது பற்றி உரையாடிக் கொண்டிருந்தோம் என்பது பற்றியெல்லாம் எதுவும் தெரியாமல் இடையில் வந்து இப்படி ஒரு கருத்தை முத்துநகை கூறியது உங்கள் இருவரையும் வியப்பில் ஆழ்த்திவிட்டதா? நீங்கள் இருவரும் திகைப்படைந்து போனதில் எனக்கு வியப்பொன்றும் இல்லை. ஆனால் நாங்கள் இருவரும் எது பற்றி பரிவாதினியிடம் பேச வந்தோமோ அது பற்றியே பரிவாதினி பேசிக் கொண்டிருப்பதுதான் எனக்கே இப்பொழுது வியப்பாக இருக்கிறது. நீ என்ன சொல்லுகிறாய் முத்துநகை? எதை பற்றி இப்போது என்னிடத்தில் பேச வந்தாய்? பாண்டிய இளவரசர் இளம்வழுதியை இங்கிருந்து மீட்டு செல்வதற்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இப்பொழுது கனிந்து வந்திருப்பதை பற்றித்தான் உன்னிடத்தில் நாங்கள் இருவரும் பேச வந்தோம். என்ன? இளவரசர் இளம்வழுதியை மீட்பதற்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் இப்போது கனிந்திருக்கிறதா? ஆமாம். இப்படி ஒரு சந்தர்ப்பம் இனி கிடைக்குமா என்பதே சந்தேகம்தான். ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பது பரிவாதினியின் கையில்தான் இருக்கின்றது. பரிவாதினி மனம் வைத்து நமக்கு ஒத்துழைப்பு தந்தால் இளவரசர் இளம்வழுதியை இங்கிருந்து மீட்கும் முயற்சி வெகு எளிதில் நிறைவேறிவிடும் என்று நாங்கள் எண்ணுகிறோம். நான் எப்பொழுது உங்களுக்கெல்லாம் ஒத்துழைப்பு தராமல் இருந்திருக்கிறேன்? நீங்கள் மூவரும் வெவ்வேறு காரணத்திற்காக
இங்கே இந்த சேர நாட்டில் வேறு வேறு பெயரில் நடமாடுகிறீர்கள் என்று தெரிந்திருந்தும் சேர இளவரசியான நான் உங்கள் மூவருக்குமே என்னாலான ஒத்துழைப்பை தந்து கொண்டிருப்பதற்கு காரணமே பாண்டிய இளவரசரை கைது செய்து என் தந்தையார் செய்த தவறுக்கு ஒரு பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தானே. அது மட்டுமல்லாமல் நான் உங்களிடம் சில நாட்களே பழகினாலும் ஏதோ இனம் புரியாத ஒரு பாசம் உங்கள் மூவர் மீதும் எனக்கு ஏற்பட்டுள்ளது. உண்மைதான் பரிவாதனி. நீ எங்கள் மேல் வைத்திருக்கும் அன்பும் ஆதரவும் பாசமும் தான் இங்கு எங்கள் செயல்பாட்டிற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையில்தான் இப்பொழுது மீண்டும் உன்னுடைய உதவியை நாடி வந்திருக்கிறோம். சொல்லுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும்? பரிவாதினி, உன் பிறந்தநாள் அன்று சிறப்பு விருந்தினர்களாக வந்து கலந்து கொள்ள பல்வேறு நாட்டு இளவரசர்களுக்கு அழைப்பு அனுப்பப்பட்டிருக்கிறது அல்லவா? ஆமாம். அப்படி பல்வேறு நாட்டு இளவரசர்களும் சிறப்பு விருந்தினர்களாக வந்து கலந்து கொள்ளும் உன் பிறந்த நாள் அன்றுதான் இளவரசர் இளம்வழுதியை இங்கிருந்து மீட்டு செல்வதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அந்த திட்டம் நாங்கள் நினைத்திருப்பது போல் வெற்றிகரமாக அமைய வேண்டுமென்றால் அன்று ஒரு நாள் மட்டும் பாண்டிய இளவரசர் இளம்வழுதி காவல் கட்டுப்பாட்டில் அடைக்கப்பட்டில்லாமல் சுதந்திரமாய் இருக்க வேண்டும். அது எப்படி சாத்தியமாகும்? அன்று ஒரு நாள் பாண்டிய இளவரசர் சுதந்திரமாக இருக்க சேர மன்னர் எப்படி அனுமதிப்பார்? அதற்காகத்தான் பரிவாதனியின் உதவியை நாங்கள் நாடி வந்திருக்கிறோம். என் பிறந்தநாள் அன்று பல்வேறு நாடுகளிலிருந்து சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்ள பல இளவரசர்கள் சேர நாட்டிற்கு வரும் சமயத்தில் பாண்டிய இளவரசர் ஒருவர் மட்டும் காவலில் இருப்பது நமக்கு கௌரவமாக இருக்காது. அன்று ஒரு நாள் மட்டும் அவருக்கு விடுதலை தந்து அவரையும் சிறப்பு விருந்தினராக என் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொள்ள தாங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று சேர மன்னரிடம் கேட்டு அதற்கான அனுமதியை பரிவாதினிதான் பெற்றுத்தர வேண்டும். பாண்டிய இளவரசர் இளம்வழுதிக்கு அந்த ஒரு நாள் விடுதலையை பரிவாதினி வாங்கி தந்து விட்டால் பரிவாதினியின் பிறந்தநாள் கொண்டாட்டத்தையும் பாண்டிய இளவரசரின் ஒரு நாள் விடுதலையை பயன்படுத்தி எப்படியாவது அவரை இங்கிருந்து தப்ப வைத்து சோழ நாட்டிற்கு கொண்டு சென்று விடலாம். அந்த ஒரு நாள் விடுதலையை எந்த வகையில் பயன்படுத்தி பாண்டிய இளவரசர் இளம்வழுதியை இங்கிருந்து மீட்டுக் கொண்டு செல்ல போகிறீர்கள்? அது பற்றி இன்னும் நாங்கள் எந்த முடிவும் எடுக்கவில்லை. ஆனால் அந்த ஒரு நாள் விடுதலையை பரிவாதினி மட்டும் வாங்கி தந்துவிட்டால் அதை எப்படியும் சாத்தியமாக்கிக் கொள்ளலாம் என்பது எங்கள் இருவருடைய எண்ணம். பரிவாதினி, இதை உன்னால் செய்ய முடியுமா? எனது இந்த வேண்டுகோளை என் தந்தையார் ஏற்றுக்கொள்வாரா என்பது எனக்கு தெரியவில்லை. காரணம், பலமுறை நானும் என் தாயாரும் இளவரசர் இளம்வழுதியை விடுதலை செய்யுமாறு மன்றாடி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அப்போதெல்லாம் சிறிதும் செவி கொடுக்காத என் தந்தை ஒரு நாள் விடுதலைக்கு மட்டும் சம்மதிப்பாரா என்பது சந்தேகம்தான். இருப்பினும் இது என் பிறந்தநாள் கோரிக்கை என்பதால் ஒருவேளை அவர் சம்மதிக்க வாய்ப்பும் இருக்கிறது. என்னாலான அனைத்து முயற்சியையும் எடுத்து இளவரசர் இளம்வழுதிக்கு எப்படியாவது ஒரு நாள் விடுதலையை வாங்கி விடுகிறேன். தாமரை, நீ எங்கு இருக்கின்றாய்? எப்படி இருக்கின்றாய்? எந்த திசையில் இருக்கின்றாய் என்று எதுவும் தெரியாமல் துடுப்பிழந்த படகு நடுக்கடலில் தத்தளிப்பது போல் தத்தளித்துக் கொண்டிருந்த எனக்கு நீ சேர நாட்டில் இருக்கின்றாய், அதுவும் முத்துநகை மற்றும் சோழ தளபதி பார்த்திபனின் பாதுகாப்பில் பத்திரமாக இருக்கின்றாய் என்ற செய்தியும், தொடர்ந்து விரைவில் அவர்கள் உன்னை பாண்டிய நாட்டிற்கு அழைத்துக் கொண்டு வரப்போகிறார்கள் என்ற தகவலும் முத்துநகை அனுப்பி வைத்திருந்த ஒற்றன் மூலம் எனக்கு எப்பொழுது தெரிய வந்ததோ அந்த கணம் முதல் என் எண்ணமெல்லாம் உன்னையும் நீ இப்போது இருக்கும் சேர நாட்டையும் தான் சுற்றி சுற்றி வலம் வந்து கொண்டிருக்கிறது தாமரை. அங்கு பார்த்தாயா?
நம் தளபதியார் ஏதோ ஆழ்ந்த யோசனையில் உட்கார்ந்திருக்கிறார். அவனை வம்புக்கு இழுக்க இதுதான் சரியான சந்தர்ப்பம். என்ன சொல்கிறாய்? சரியாக சொன்னாய் மகேந்திரா. நாம் சென்று அவனை வம்பு கிழப்போம். வா போகலாம். உனக்கு எப்பொழுதாவது என் நினைவு வருமா? அல்லது நீயும் என்னைப் போலவே எந்நேரமும் என்னை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? செழியா, தளபதியாரே. என்ன தளபதியாரே, நாங்கள் இருவரும் வந்து நிற்பது கூட தெரியாமல் அப்படி என்ன ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி இருக்கிறீர்கள்? கூறுங்கள், எந்த நாட்டு கோட்டையை பிடிப்பதற்காக திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறீர்கள்?